வணக்கம். தமிழ் திரைத்துறையில் பாலியல் புகார்கள் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். கேரள திரைத்துறையில் நடந்தது போல் தமிழ் சினிமாவில் பாலியல் புகார்கள் வரவில்லை என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தகவல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய SC/ST ஆணையம் உத்தரவு. சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணை. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடையில்லை. நீதிமன்ற உத்தரவுப்படி பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி கார் பந்தயத்தை நடத்த சென்னை ஐகோர்ட் அறிவுரை. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் விடுதலை, 2 சிறை. விடுதலை செய்யப்பட்ட 7 மீனவர்களும் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என தகவல். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய பெருவிழா கோலாகலமாக தொடங்கியது. பேராலய பெருவிழாவையொட்டி வேளாங்கண்ணியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. B.Ed 2ஆம் ஆண்டு படிப்பிற்கான 4வது செமஸ்டர் வினாத்தாள் கசிந்த விவகாரம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம். புதிய பதிவாளராக ராஜசேகரன் நியமனம். திருச்சி சென்னைக்கு வந்த ரயிலில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் 3 தனிப்படைகள் அமைப்பு என காவல்துறை தகவல். அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க சென்ற நிலையில் ஆடுகள் படிக்கும் வீடியோவை பகிர்ந்து கலாய்க்கும் நெட்டிசன்கள். ஆடுகள் அமர்ந்து படிக்கும் வீடியோவை பகிர்ந்து அண்ணாமலையை தமது பங்கிற்கு கலாய்த்து பங்கம் செய்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு. தமிழகம் புதுவையில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. பாலியல் புகாரில் சிக்கிய நடிகரும் MLAவுமான முகேஷை கைது செய்ய தடை. முன்ஜாமீன் கோரி நடிகர் முகேஷ் தொடர்ந்த வழக்கில் எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு வாங்க இன்று முதல் ஆதார் அட்டை கட்டாயம். ஆதார் எண் அடிப்படையில் ஒரு பக்தருக்கு 2 லட்டுகள் மட்டுமே வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. மீண்டும் இரவு 10 மணிக்கு ஆங்கில செய்திகளில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது மை இந்தியா நியூஸ் 24/7. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.